தைப்பூச விரதம் டே 7 பார்க்கலாமா? காலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. லஞ்சுக்கு முருங்கைக்கீரை சாம்பார் தான் பண்ண போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு மைசூர் பருப்பு, கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்து இது ஒரு கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு தனியாக புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் ஊற வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் ஊற வச்சுருக்க பருப்பு, 2 பச்சை மிளகாய், அது கூட 2 பூண்டு பல், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் விட்டு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், ஒரு வரமிளகாய், ஒரு வெங்காயம் சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் 2 கீரி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அது நல்லா வதக்கி விட்டு பச்சை வாசனை போடுறது கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்கிற கேப்பில் தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் கூட கொஞ்சமாக ஜீரகம், தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா வேக வச்ச பருப்பு இது கூட சேர்த்து கொதித்ததும் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். புளிக்கு பதிலாக மாங்காய் கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்குனா சரி, சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.